விவசாயி. வணக்கம் தமிழ் ஃபார்மர்ஸ். நாங்கள் இன்றைக்கு கீரை விதைக்க போகிறோம். ஆனால் 3 வகை கீரை இருக்குது. இது இந்தியன் முளைக்கீரை பாருங்க. இது இந்தியாவில் முளைக்கீரைன்னு சொல்கிறது. மற்றது இது ஸ்ரீலங்கன் சிங்களாக்கள் சாப்பிட்ற கீரை பசளி கீரைண்டு அது ஒரு இனம். மற்ற எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்து சடக்கீரை இருக்குது. இதுதான் நல்ல கீரை. எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்து கீரை இது குறுமணல் இதுக்கு போட்டுட்டு கொட்டை கீரை விதையை இதுக்கு போட்டுட்டு கலந்து போட்டால் அதை அள்ளி போடுக எல்லா இடமும் வரும். தனியாக போட்டால் ஓடத்தையே குவிஞ்சு நிற்கும். அதை தான் இப்போ செய்ய போகிறோம். இந்த கீரை தான் விதைக்க போகிறோம். இன்றைக்கு 13ஆம் தேதி கீரையை நாங்கள் விதைக்க போகிறோம். இப்போ எல்லா ஆக்களும் கீரை பக்கரியெல்லாம் இங்கே ஸ்ரீலங்காவில் எடுத்ததா இந்த முறையை கையாளு தான். நம்ம குறுமணலை போட்டு கலந்து போட்டு எல்லா இடமும் எறிஞ்சால் டிக்காம ஒரே இடத்த குவிஞ்சால் அப்படியே நெருங்கிப்போம். அந்த வழியை நாங்கள் விதைக்கிறதுக்கு போவோம். இடத்துல அந்த எல்லாம் விட்டு பாதி அப்படியாச்சு. இதுக்கான் விதைக்க போகிறோம். விதைக்கிறதுக்கு இந்த கையால் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூவோம். குறுமணல் போடுறாண்டா எல்லா இடமும் கீரை கொட்டை மணலோடு சேர்ந்து இருக்கும். இல்லாட்டி அந்த உதத்தை கீரை கொட்டை போட்டால் நெருங்கி போய் 2 முளைக்கும். நேற்று முந்தின நாள் ஒரு கீரை கொட்டை விதைக்கிறாங்க. அதுவும் முதல் காட்டியிருந்தாங்க. கீரை கொட்டை இந்த முறை பிறவா ஒன்ற வழியாக விளக்கு பக்கத்து இருக்குது. மாறி மாறி போடுவோம். போட்டால் தான் ஒன்று முளைச்சி வேற அடுத்தது முளைக்கும். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். முளைக்கும். இதை கொட்டை போட்டு ஒரு 4 நாளத்தை முளைக்கும் நினைக்கிறேன். முளைச்ச உடனே வீடியோ எடுத்து போடுவோம். போட்டுட்டு இனி சாதாரண ஒரு கிளாறு இதாச்சு கிளாரி போட்டு தண்ணியை பூவாலில் ஒன்று தெளித்து விட்டால் சரி. ஒரு கிளாரி விட்டால் கீழே கொஞ்சம் போகணும். இன்னும் சில நேரத்தில் உறும்புகள் கொண்டு போகணும். கீரை இறக்கி தண்ணியை தெளிக்கணும். குழாக்கிணாறு இதெல்லாம் எடுத்து வைக்கிறது. குழாக்கிணாரும் கொஞ்சம் பழுதாக போச்சு. தண்ணியை கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி தான் செய்ய வேண்டியதாக கிடக்கு. அது 2 நாளையில் திருப்பி தரோம்னு சொல்லியிருக்கிறோம். தண்ணி இல்லாட்டி அந்த அளவு தான் இருக்கிற தண்ணியை சமாளிக்கணும். ஒரு வேலை இந்த முறை வீரை விளைஞ்சேண்டா இதை கருதான் பிரியாணி கொடுப்பேன். இந்த வெயிலுக்கு இனி வந்துடும் சேர்ந்து. இந்த கீரை இப்போ போட்டு 3 நாள், இன்னும் ஒரு 2-3 நாள் தான் முளை கிளம்பும். இந்த முறை வீட்டிலெல்லாம் முளைச்சி வந்தால் கீரை கறி தான். கீரை கறியோட சாப்பாடு.
வெங்காயங்கள் இருக்குது எல்லாம் 2 மாதத்துக்குள்ள பாவக்காய் எல்லாம் வச்சாச்சு. எல்லாம் பாவக்காயில் ஒரு பிரட்டல், கீரையில் ஒரு துவையல், உருளைக்கிழங்கில் ஒரு மசியல், எல்லாம் சாப்பாடும் புடலங்காயில் ஒரு வதக்கல், பாவக்காய் ஒரு பிரட்டி வைக்க வேண்டியது, கறியெல்லாம் செய்ய வேண்டியது, தக்காளியில் ஒரு குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு எல்லாம் போட்டிருக்குது. பார்ப்போம், ஆசையை நிறைவேற்றுவோம். இன்றைக்கு பந்தல் அடிச்சிருக்கிறோம் புடலை வைக்கிறதுக்கு. பாருங்க இந்த பந்தல் உயரமே அடிச்சிருக்கிறோம். இனி புடலங்காய் 2 வச்சு காய்ச்சி வேண்டாம் சிறுலங்க நீட்டுக்காதானே தொங்குறதுக்காண்டி விட்டுருக்குது. வளர்ந்து வந்தால் நல்ல இது வரும். 15 கண்டு நிற்கிது. இனி வார கிழமை தான் வைக்க போகிறோம். இதுக்கு பாருங்க பந்தலை தட்டி கிடக்கி எல்லாம் சில வழிக்கு தட்டி இருக்குது. இனி வாழை நேரம் ஓடி எல்லாம் செய்து வச்சிருக்கோம். பாருங்க பந்தலுக்கு சில வழிக்கு காசு. இந்த ஒரு இரும்பு 6 ஈரோ, பலகை வந்து 7 ரூபா, இப்படியும் ஒரு 12 ரூபா முடியுது ஒரு தடிக்கு. பந்தல் 2 4 6 இது ஊண்டிருக்கிறோம். காற்று அடித்தாலும் அசையாது. இது இரும்பு எல்லாத்துக்கு ஊண்டி போட்டு அதுக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா வேலைப்பாடு தான் நடக்குது. எப்படி பந்தல் கூட போவாங்க. இனி இதில் இருந்து இதுக்கு கயிறு வாழனார், அந்த ஊரில் இருந்தால் வாழனார், இங்கே கயிறு இருக்குது. கயிற்றை ஓடி வாங்க குறுக்க ஓடி விட்டால் சரி. இதில் 6 அடி குறுக்கு ஒரு தடி வரும், அதை நடக்கணும். இனி நாளைக்கு நடப்போகிறோம் புடலங்கண்டு. இனி அடுத்த வீடியோவில் புடலங்கண்டு நடுறதை காட்டுறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. எல்லாம்